மற்றொரு செய்தியினூடாக இணைந்திருக்கிறோம். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக பொது சொத்து சட்டத்தின் கீழ் சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் தொடர்பான வழக்கு கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வருகிறது. ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக பதவி வகித்த காலத்தில் அவருடைய மனைவியான பேராசிரியர் மைத்ரி விக்ரமசிங்கவினுடைய பட்டமளிப்பு விழாவுக்காக லண்டனுக்கு சென்ற போது அவர் அரசாங்க நிதியை முறைகேடாக பயன்படுத்தித்தான் இந்த குற்றச்சாட்டு அவர் மீது முன்வைக்கப்பட்டது. இதன்படி இந்த வழக்கு தொடர்பாக அவர் வாக்குமூலம் வழங்குவதற்காக 2025 ஆகஸ்ட் 22ஆம் தேதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையான போது அவர் அங்கு கைது செய்யப்பட்டார். அதைத் தொடர்ந்து அவருக்கு 26ஆம் தேதி வரை அவரை விளக்கமறியலில் வைப்பதற்கு உத்தரவிடப்பட்டது. ஆனால் அப்போது அவருடைய மருத்துவ அறிக்கைகள் அங்கு சமர்ப்பிக்கப்பட்டதன் அடிப்படையில் தலா 50 லட்சம் ரூபாய் பெறுமதியான 3 சரீர பிணையில் ரணில் விக்ரமசிங்க அப்போது விடுவிக்கப்பட்டார். இந்த நிலையில் கடந்த 2025 அக்டோபர் 29ஆம் தேதி இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது இது தொடர்பான விசாரணைகளை 2026 ஜனவரி 28ஆம் தேதிக்குள் நிறைவு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி கோட்டை நீதவான் உத்தரவிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.